வெல்கம் டு அன்ஸ்டக் மேத். இன்னைக்கு 2022 டெட் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் எந்த டாபிக்ல இருந்து வந்திருக்குன்னா டைம் அண்ட் ஒர்க் அந்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு. தமிழ்ல காலமும் வேலையும். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 days. Y alone can do it in 15 days. How many days will X alone take? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வேலையை 6 நாள்ல முடிக்கிறாங்க. ஒய் மட்டும் தனியா வேலை செஞ்சா அவர் 15 நாள்ல முடிக்கிறார். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் மட்டும் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படிங்கிறதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினை எப்படி ஈஸியா ஃபார்முலா இல்லாம சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்னா என்ன, மொத்தமா அந்த வேலையோட அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 6 and 15க்கு ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்ன, 30. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சினா திறன். ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ட் ஆஃப் த ஒர்க் செய்வாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் எஃபிஷியன்சி. இப்போ 6 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா நமக்கு 30 வரும், 5. அதே போல 15 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா 30 வரும், 2. அப்போ நமக்கு எஃபிஷியன்சி எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பார்ட் ஆஃப் த ஒர்க் முடிப்பாங்க. அதே போல ஒய் மட்டும் ஒரு நாளைக்கு 2 பார்ட் ஆஃப் த ஒர்க் முடிப்பாங்க. இப்ப நம்ம எக்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை முடிப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த ஒய்க்கு பதிலா 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஈக்குவல் டு 2 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அப்ப 5 minus 2 ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் ஒரு நாளைக்கு 3 பார்ட் ஆஃப் த ஒர்க் முடிப்பார். இப்ப நமக்கு டோட்டல் ஒர்க் என்னன்னு தெரியும். அதே போல எக்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ட் ஆஃப் த ஒர்க் முடிப்பாருன்னு தெரியும். ஸோ நம்ம இப்போ எக்ஸ் அந்த மொத்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் என்ன, 30. எக்ஸ் ஒரு டேக்கு எவ்வளோ ஒர்க் முடிப்பாரு, 3. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா நமக்கு எக்ஸ் எத்தனை நாள்ல ஒர்க்கை முடிப்பாரு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதை டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 10. அப்போ எக்ஸ் அந்த வேலையை 10 நாள்ல முடிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்ஸ்டக் மேத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.